அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். தளம் அமைப்பினால் வாராந்தம் நடத்தப்பட்டு வரும் தொழில்நுட்பம் சார்ந்த இலவச இணையவழி பயிற்சி தொடரான திசை அமர்வின் 82வது வாராந்த ஜூம் அமர்வில் இன்று நாங்கள் இணைஞ்சிருக்கோம். சமூகத்தில் உள்ள இளம் தலைமுறையினருக்கு தொழில்நுட்பம் மற்றும் வாழ்வியல் திறன்களை எளிய முறையில் கொண்டு சேர்ப்பதையும் புதிய துறைகளை அறிமுகப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டு செயல்பட்டு வருவதுதான் எங்கட தளம் அமைப்பு. கடந்த 7 வருடங்களாக திருகோணமலையில் பயணித்து வரும் தன்னார்வலர் அமைப்பான தளம் அமைப்பின் இந்த முயற்சியின் ஒரு பகுதியாகவே ஒவ்வொரு சனிக்கிழமையும் திசை பயிற்சி தொடர் வழியாக பல்வேறு தொழில்நுட்பம் சார் அறிவை பகிர்ந்து வருகிறோம். சுற்றுலா துறை சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் என்னும் தலைப்பிலேயே இன்றைய அமர்வு ஒழுங்கு செய்யப்பட்டு இருக்கு. இன்றைய நம் விசேட அமர்விற்கு வளவாளராக எங்களோடு இணைஞ்சி இருக்கிறது டாக்டர் கயக்கிரீவன் அண்ணா அவங்களோட விளக்க கருத்தை தொடர்ந்து அமர்வின் இறுதியில் கலந்துரையாடல் பகுதிக்கும் நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. தயவு செய்து அனைவரும் அமைதியாக கவனமாக அமர்வை கேட்டு பயன்பெறுங்கள். உங்களுக்கான நேரம் தரப்படும் போது தவறாமல் பயன்படுத்திக் கொள்ளுங்க என்பதையும் கூறிக்கொண்டு நேரத்தை கருத்திலெடுத்து நான் அமர்வை அண்ணா கிட்ட கையளிக்கின்றேன். வணக்கம் அனைவருக்கும். நான் பேசுறது தெளிவாக இருக்குதா? ஓகே. நான் இன்றைய அமர்வு ஒரு டிஸ்கஷன் பேட்டர்ன்லயே கொண்டு போவோம். முதலாவது நான் டாக்டர் ஹயக்கிரீவன். நான் உங்களோட முதலாவது பகிர்ந்து கொள்றேன். அதாவது நான் இன்றைக்கு பார்க்க இருக்க விஷயம் என்னன்னு சொன்னா, டிஜிட்டல் உலகத்தை மையப்படுத்தி டூரிசம் ஃபீல்டு, அதாவது சுற்றுலாத்துறை எவ்வாறு இயங்குது, அதுல பிரதானமா இருக்கக்கூடிய சில தளங்களை பற்றி தான் நாங்கள் பார்க்க போறோம். அதுல நீங்க முக்கியமா பார்த்தோம்னு சொன்னா, நான் உங்களுக்கு இந்த ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். சில தளங்கள், அதாவது குறிப்பாக பார்த்தோம்னா சுற்றுலாத்துறையில இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகளை அவர்களுடைய சுற்றுலா தொடர்பான தகவல்களையும் அவர்களுடைய சுற்றுலா வடிவமைக்கிறதுக்கு உதவக்கூடிய வகையில சில தளங்கள் இருக்கு. அந்த தளங்கள் தொடர்புல தான் நாம இன்னைக்கு பார்க்கறதுக்கு இருக்கிறோம். அதுல முக்கியமானது நாங்கள் இதுல மென்ஷன் பண்ணியிருக்க 3 தளங்கள், அதாவது booking.com, அதே மாதிரி அகோடா என்ற ஒரு வெப்சைட், அடுத்தது பார்க்க போற Airbnb என்ற 3. இந்த 3 தளங்களும் பொதுவா பார்த்தோம்னா எங்களோட சுற்றுலா பயணிகள் தங்களுடைய தங்குமிட வசதிகளை, அதாவது இங்க தங்க போறினம் சுற்றுலா பயணத்தின் போது என்பதை தெரிவு செய்யறதுக்கு ஒரு உதவிய புரியக்கூடிய, அதாவது புக்கிங்க அவங்க மேற்கொள்ளக்கூடியதுக்கு உதவியா இருக்குது. இதுல நீங்க பாத்தீங்கன்னா நான் இதுல booking.com ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு நான் ஜஸ்ட் பேசிக்கா காட்டுறேன். இப்ப நீங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த வருஷத்துல மட்டும் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு அதிகமான சுற்றுலா பயணிகள் இலங்கைக்குள்ள வரைக்குள்ளேயே அவங்க ஆன்லைன் ஊடாக எங்கெங்க போறாங்களோ அந்த இடங்கள்ல இருக்கக்கூடிய ஹோட்டல் வசதிகளையும் தங்குமிட வசதிகளையும் அவங்க ஏர்லியாவே புக் பண்ணிட்டு தான் தங்களோட டிராவலிங்க தொடங்குறாங்க. அப்ப இப்ப பாத்தீங்கன்னா ட்ரெங்கோல வந்துட்டு நாங்கள் வச்சிருக்கிற ஒரு போர்டை பார்த்துட்டு அந்த போர்டுல ரூம் இருக்கான்னு சொல்லி எங்கள்கிட்ட கேட்டு ரூம் எடுக்கிறத விட அதிகமான சுற்றுலா பயணிகள் தாங்கள் அங்க வர முதலே அந்த சுற்றுலாவுக்குரிய தங்குமிடத்தை புக் பண்ணி கொண்டுதான் வர்றீனா. அதாவது சில நேரங்களில் பார்த்தோம்னா நான் மேலேயும் சில இடங்களை கவனிச்ச விஷயம், எதிர்வரும் ஆகஸ்ட் மாசம் செப்டம்பர் மாசத்துல வரக்கூடிய, அதாவது இப்ப இருந்து கிட்டத்தட்ட 4 மாசத்துக்கு பிறகு கூட புக்கிங்கை இப்பவே செய்துட்டு தாங்க அந்த தேதியில வருவோம்னு சொல்லி ஏர்லியாவே பிளான் பண்ற ஒரு செட்டப் இந்த இணைய தளங்களூடாக நடைபெற்று வருது. குறிப்பா நாங்க இதுல பார்த்தோம்னு சொன்னா முதலாவது விடயமா, ஏன் இந்த சுற்றுலாத்துறை இவ்வாறான இணையதளங்களூடாக இயங்குது, அல்லது நேரடியாக இயங்காமல் இந்த இணைய தளங்கள் அல்லது இணையமூடான செயற்பாடுகளூடாக ஏன் இயங்க வலிக்கிடுதுன்றதுல பார்த்தோம்னா முக்கியமான விஷயம், இதுல ஒரு சேஃப்டியும் அதே சந்தர்ப்பத்துல தாங்கள் தங்களுடைய பயணத்தை சரியான முறையில திட்டமிடக்கூடிய வகையிலையும்
இந்த நடைமுறை அவங்களுக்கு பெரிய அளவுல உதவுது. இப்ப உதாரணத்துக்கு பார்த்தோம்னா ஜெர்மன்ல இருந்து அண்மையில எங்கட கெஸ்ட் ஹவுஸுக்கு ஒரு கேர்ள் ஒரு ஆள் வந்திருந்தா, சாரி ஜெர்மனில பிரான்ஸ். அந்த கேர்ள் தனிய, அதாவது கிட்டத்தட்ட 2000 ஆண்டு பிறந்த ஒரு கேர்ள், 2000 ஆண்டு பிறந்திருந்தா இப்ப அவருக்கு 26 வயது, 26 வயதுடைய ஒரு பெண் பிரான்ஸ்ல இருந்து தனி ஒரு நபராக தன் சுற்றுலாவை இலங்கையில மேற்கொள்றான். அவ ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டு அங்க இருந்து அன்றாபுரத்துக்கு போயிருக்கு. அன்றாபுரத்துல இருந்து 2வது ட்ரிங்கோக்கு வந்திருந்தான். இப்ப அவன் பாதுகாப்பான அந்த பயணம் அவ ஏழியாவே திட்டமிடுறதன் ஊடாக ஒழுங்கான முறையில மேற்கொள்ளப்பட முடியுது. அடுத்த 2வது அவனோட பட்ஜெட், அதாவது தாங்கள் எவ்வளவு ஸ்பெண்ட் பண்ண போறோம் என்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஆப்ஷன்ஸை தேடி பெற்றுக்கொள்ள முடியுது. இப்ப நீங்க பாருங்க, நான் இதுல இப்ப உங்களுக்கு உதாரணத்துக்கு காட்டுறேன். இப்ப ட்ரிங்கமல்லியன் கொடுத்திருக்கேன். எனக்கு எதிர்வரும் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் நான் ஒரு அடல்ட் ஒரு ஆள் போய் தங்குறதுக்கு எனக்கு ஒரு இடம் வேணும் என்று அடிச்சேன்னு சொன்னா, இதுல பாருங்க திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் அவ்வளவுமே வருகுது. இதுல பாருங்க நிறைய ஆப்ஷன்ஸ்கள் வந்திருக்குது. எங்கெங்க நான் போய் தங்கலாம் என்ற தொடர்பான ஆப்ஷன்ஸ் வந்திருக்கு. இதுல பாருங்க இப்ப இந்த முதலாவது நான் ஒரு சுற்றுலா பயணியா இருந்தேன்னு சொன்னா, இந்த முதலாவது ஆப்ஷன் ஒன்று இதுல இருக்கும். நான் என்னுடைய சுற்றுலா பயணத்தின் போது எந்த ரெசார்ட்டை கூட விரும்ப போறேன். இதுல பாருங்க ஒவ்வொரு ஆப்ஷன்ஸ் ஃபில்டர் பண்றதுக்கு இருக்குது. இப்ப பாருங்க பிரைஸ் லோ, எனக்கு ஓகே, எனக்கு ஒரு குறைஞ்ச செலவுல நான் தங்குறக்கூடிய இடத்தை பாக்குறேன்னோட இதுல பாருங்க பிரைஸ் லோவுல பார்த்தோன்னா ஒரு ஹோட்டல் வருகுது. அந்த ஹோட்டல் 1889 ரூபாய் நான் ஒரு நாளைக்கு செலவழிச்சா நான் அங்க தங்க முடியும் என்ற நிலைமையில வருது. ஆனா அவங்களுக்கு பாருங்க ரிவ்யூஸ் ஒன்றுமே இல்லை. அப்ப எனக்கு இவங்க ஒரு நம்ப தகுந்தாங்களா இல்ல. ஓகே, பட் இங்க பாருங்க 2வதா இருக்கிறது 2000 ரூபாய்க்கு ரூம்ஸ் இருக்குதாமா. நல்ல குட் ரிவ்யூவும் இருக்குது. கிட்டத்தட்ட நிறைய பேர் 199 ரிவ்யூஸ் வந்திருக்குன்னு சொன்னா அதை விட அதிகமான பேர் அங்க வந்து போயிருக்காங்க. அப்ப எனக்கு இது ஒரு நம்பர் தகுந்த இடமா இருக்கு. இப்ப பாருங்க, நான் நிறைய ஆப்ஷன்ஸை சர்ச் பண்றேன். நான் நிறைய ஆப்ஷன்ஸை பார்த்து எனக்கு பிடிச்ச ஒரு இடத்தை தெரிவு செய்யறதுக்கான வழிமுறையை இந்த இணையதளம் எனக்கு வழங்குது. அப்ப இந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஊடாக நாங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கு ஏன் கஸ்டமர்ஸ், நான் கதைக்கிறது தெளிவில்லைன்னா ஒருக்கா சொல்லுங்க. நீங்க தெளிவில்லாம போகுதுன்னு சொன்னா கொஞ்சம் தெளிவில்லாம இருக்கு சார். இப்போ ஓகேயா? கவரேஜ் கொஞ்சம் விட்டு வந்தது. இப்போ ஓகேயா? இப்போ ஓகே. ஓகே, கவரேஜ் போய் வந்துச்சுன்னா சொல்லுங்க ஒருக்கா. சரி, அப்ப நாங்க இந்த தளங்களோட அவங்க தேர்ட் எடுக்கல. இப்ப நாங்க உதாரணத்துக்கு நீங்க இப்ப கூடுதலானாக்கள் பார்த்தோம்னு சொன்னா, நாங்க ஒரு உடுப்பு எடுக்கிறேன்டா கூட எங்க நாங்கள் போயிட்டு அந்த கடைக்காரர் எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணாம ஒரு ஃப்ரீ ஹேண்டா நாங்க பார்க்கலாம். இப்ப ஒரு ஃபுட் சிட்டிக்கே நாங்க போக விரும்புறோம், எங்களுக்கு பிடிச்ச பொருட்களை நாங்க தேடி பார்த்து எது விருப்பம் எடுக்கலாம். அங்க ஒரு கடைக்காரர் வந்து எங்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண மாட்டாங்க, இது நல்ல இதை எடுங்க, இதுல டிஸ்கவுண்ட் இருக்கு, அப்படி அவங்க கதைக்க மாட்டாங்க. அப்ப எங்களுக்கு ஒரு ஃப்ரீயா நாங்க அதை பார்க்கக்கூடிய சூழல் வருது. அதே மாதிரி தான் இப்ப இந்த டூரிஸ்டும் கூடுதலாக இப்படியா டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஊடாக தங்களோட பயணத்தை ஏர்லியா பிளான் பண்றதுக்கு விரும்புறாங்க. அப்ப அதுக்கு இந்த தளங்கள் மிக சூட்டபிலிட்டியா இருக்கு. அதுலயும் நாங்க இன்றைக்கு இந்த விளங்கப்படுத்த போற இந்த 3 தளங்கள்ல பார்த்தோம்னு சொன்னா, booking.comன்றது மிகவும் பல சுற்றுலா பயணிகளால ரெகுலரா யூஸ் பண்ற ஒரு தளமா இருக்குது. அதே டைம்ல அகோடா அது 2வதா இருக்கக்கூடியதா, 2வது அதுவும் ஓரளவுக்கு ஓகேயா இருக்கு. இதை விட ஏர்பிஎன்பின்றது இன்னும் கொஞ்சம் டிஃபரெண்ட். ஏர்பிஎன்பில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஹோட்டல்ஸ்ன்றது மட்டும் இல்லை, நீங்க உங்களோட வீட்டை கூட நீங்க ஏர்பிஎன்பில போடலாம். எங்களோட வீட்டுல நாங்க 2 பேர் இருக்கோம், 3 ரூம் இருக்குது, யாராவது ஒரு ஆள் வந்து எக்ஸ்ட்ராவா தங்க போறீங்கன்னா தங்கிட்டு போகலாம் என்ற மாதிரி நீங்க போடலாம். வெளிநாடுல பொறுத்தவரை ஏர்பிஎன்பின்றது ஹைலி ஒர்க் அவுட் ஆகிற ஒரு சிஸ்டம். நீங்க ஏர்பிஎன்பி ஊடாக ஒரு வீட்டை மாத கணக்குக்கு எல்லாம் புக் பண்ணி கொள்ளலாம். அப்படியான ஃபெசிலிட்டிஸ் இருக்கு. இப்ப இங்கேயும் இலங்கையை பொறுத்தவரை அது டெவலப் ஆகி வருது. அப்ப இந்த தளங்கள் இவ்வாறுதான் ஒரு சுற்றுலா, அதாவது கிளைண்ட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல விட்டுட்டு நாங்க இப்ப இந்தியால பக்கத்துக்கு வருவோம். நாங்க ஒரு என்ன சொல்றது, ஒரு ஹோட்டல் ஓனரா அல்லது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் வச்சிருக்க ஓனரா எங்களோட பக்கத்துல நாங்க எப்படி இதை பெர்ஃபார்ம் பண்ணலாம் என்ற விதத்துக்கு வருவோம். இதுல நீங்க நார்மலா பாத்தீங்கன்னு சொன்னா, நான் சொன்ன மாதிரி இந்த 3 தளங்கள், அதாவது booking.com, ஏர்பிஎன்பி, அகோடா, இப்படியானது கம்ப்ளீட் நோக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, முதலாவது உங்களோட சுற்றுலா தலங்களை மன்னிக்கணும், சுற்றுலா விடுதிகளை நீங்க காட்சிப்படுத்துறதுக்குரிய ஆப்ஷன் அவைகள் வழங்குறீங்கன்னா, இந்த காட்சிப்படுத்தல்ல நீங்க முதலாவது செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு தங்குமிட வசதி. இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய விதமான தங்குமிட வசதிகள் இருக்குது. இப்ப நான் இதுல உங்களுக்கு ஃபில்டர் பண்ணி காட்டுறேன்.
ஆஹ் இங்கால பாருங்க, இந்த சைட்ல பாருங்க ஹோட்டல்ஸ் இருக்குது, கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது. இதுல நான் இப்ப இது பண்ண போறேன் லொட்ஜஸ் இல்லாட்டி கேம்ப் சைட்ஸ் கொடுத்து பார்ப்போம். ஓகே, கேம்ப் சைட்ஸ் பாருங்க. ஒரு சாரி, இவங்க கேம்ப் சைட் பதிஞ்சு கபானா தான் வச்சிருக்காங்க. இது கபானா வருது. இத பாருங்க. ஓகே, இப்ப பாருங்க. சரியா, இதுல பாருங்க, இது நல்ல ஒரு ஆப்ஷன். இங்க பாருங்க, நிலாவளி இறக்க கண்டியில டென்ட் கேம்ப் கிரவுண்ட். சரியா, நிலாவளியில ஒருத்தர் தன் இடத்தை கொடுக்குறார். என்ன கொடுக்குறாருன்னு பார்ப்போம். இதுல பாருங்க, எங்கேயாவது உங்களுக்கு ஹோட்டல்ல படம் தெரியுதா? யாராவது ஒரு மைக் ஆன் பண்ணி சொல்லுங்க. இந்த இதுல ஹோட்டல் எங்கேயாவது தெரியுதா உங்களுக்கு? இல்ல. அப்ப இவர் என்ன கொடுக்குறாருன்னு பார்ப்போம். சரியா, இவர் ஒரு நிலத்துல உங்களுக்கு டென்ட் அடிக்கிறதுக்கு ஒரு இடம் தருவார். அவர்கிட்ட ஒரு காணி இருக்குது. சரியா, அந்த காணியில நீங்க டென்ட் அடிக்கிறதுக்கு ஒரு இடம் தருவார் என்ற விளக்கம் தான் இதுல இருக்குது. சரியா, பாப்போம் அந்த இமேஜஸ் அவர் போட்டிருக்காருன்னு பார்ப்போம். ஒன்றுமே இல்லை. சரியா, சொல்ல போனா இதுல ஹோட்டலே இல்லை. ஆனா இவர் கொடுக்க போறது என்னது? ஒரு டென்டும் அதுக்கு கிட்ட இருக்கக்கூடிய ஒரு டாய்லெட் ஃபெசிலிட்டியை தான் அவர் கொடுக்க போறார். சரியா, இத இவர் 2800 ரூபாய்க்கு விற்கிறார். நீங்க பாருங்க, 2800 ரூபாய்க்கு அவர் உங்களுக்கு ஒரு வைஃபை ஃபெசிலிட்டி, ஒரு டென்ட் அடிக்கிறதுக்குரிய ஒரு இடத்தை விற்கிறார். இதுல பாப்போம், இங்கே அவர் இந்த டென்டாவது இருக்காண்டு பாப்போம். டென்ட் படத்தை கூட போட இல்லை. சரியா, அப்ப அவருக்கு அங்க ஒரு ஆப்ஷன் கிடைக்குது பாருங்க, இன்னத்தை விற்கலாம்ன்றதுல எப்படி விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்குது. பாப்போம், இருக்கு ரிவ்யூஸ் எதுவும் இருக்காண்டு பாப்போம். இருக்கா? ஓகே, இவருக்கு எந்த ஒரு ரிவ்யூவும் வர இல்லை. சில டைம்ல நான் நினைக்கிறேன் கெஸ்ட் யாருமே போயிருக்க போற இல்லை. பட் இந்த ஆப்ஷனை நீங்க இன்னும் வடிவா இது பண்ணலாம். நாங்க கூட இதை செய்யலாம். இவர் ஒரு கிளியர் கட்டா இதை செய்ய இல்லை, பட் நாங்க செய்யலாம். எங்கள்கிட்ட ஒரு டென்டும் ஒரு எம்டி பிளேஸும் இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க ஒரு டென்ட் அடிக்கிறக்கூடிய ஆப்ஷனை கூட இங்க ஒரு தங்குமிட வசதியா விற்க முடியும். அதாவது நாங்க ஒரு டென்ட் கொடுப்போம், அவர் வந்து ஒரு எங்கட காணியுள்ள டென்ட் அடிச்சு அதுல நின்று ஒரு நாள் ஸ்டே பண்ணிட்டு போலாம். இதுல ரெண்டாவதா இருக்கிறத பாருங்க, கிட்டத்தட்ட 3 ரிவ்யூ வந்திருக்குது. இதுல பாருங்க, ஒரு சின்ன ஹோட்டல், அதுக்குள்ள ஒரு டென்ட். சரியா, அதுக்கு ஒரு சீமெந்து கட்டு போட்டு இது பண்ணி இருக்கிறீங்கன்னா இந்த இடத்தை அவர் கொடுக்கிறார் எவ்வளவுக்கு? 7000 ரூபாய்க்கு விற்கிறார். இந்த இடத்தை அவர் 7000 ரூபாய்க்கு விற்கிறார். பாருங்க இந்த இடத்தை எப்படி இருக்கு ஒரு இடம்னு சொல்லி. இப்ப இந்த இடத்தை விற்கக்கூடிய ஆப்ஷனை இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ன்ற கிரவுண்ட் அங்க வழங்குது. பாருங்க அவங்க செய்திருக்க விஷயம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி. சிம்பிள் ஆப்ஷன், ஒரு சின்ன கிடுகால வேஞ்ச மாதிரியான ஒரு கொட்டில், அதுக்கு ஒரு சீமெந்து தர, அதுல அதுக்குள்ள ஒரு டென்ட், ஒரு சிம்பிள் எக்ஸ்பென்சஸ்ல செய்திருக்கிறீனா. இப்ப இதை விரும்பி புக் பண்ணி வர்றதுக்கு ஆள் இருக்குது இங்க. அதைத்தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கிரவுண்ட்ன்றது வழங்குது. இப்ப நீங்க நோம்ல எடுத்து பாருங்க, இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங்குரிய இந்த தளம், அதாவது Booking.com தளமோ அல்லது அகோடாவோ இல்லை என்று சொன்னா இந்த ஆப்ஷனை அவரால் விற்க முடியுமா? விற்கிறதுக்குரிய அந்த வழிவகையைத்தான் இந்த தளங்கள் கொடுக்குது. அப்ப இதுல இப்ப பார்த்தோம்னு சொன்னா பாருங்க, நாங்க விற்க முடியுமான்னு நினைச்ச ஒரு விஷயத்தை இவர் இங்க வித்து காட்டியிருக்க. கிட்டத்தட்ட இதுக்கு 7000 ரூபாய் சார்ஜ் பண்றன்றதும், அந்த 7000 ரூபாயை கொடுத்து கிட்டத்தட்ட 3 பேர் வந்து போயிருக்காங்கன்றதும் எவ்வளவு ஒரு வித்தியாசமான விஷயமா இருக்கு தானே. பாப்போம் அவங்களோட ரிவ்யூஸ் என்ன மாதிரி இருக்குன்னு பாப்போம். பரவாயில்ல, கிட்டத்தட்ட 10 ரிவ்யூ தங்களுக்கு நல்ல சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சுன்னு 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கீங்க இந்த ரிவ்யூக்கு, அந்த இடத்துக்கு. அப்ப 7000 ரூபாய் கொடுத்து இந்த இடத்துல தங்குறதுக்குரிய ஃபெசிலிட்டி நாங்க திருவோணமலையில ஒரு ஆள் இதை வித்து காட்டியிருக்கார். அடுத்த ஒரு ஆள் சரியான குறைய கொடுத்துருக்கிறார், ஒரு பாயிண்ட் தான் கொடுத்துருக்கார். ஈவன் தே டோன்ட் ஹேவ் பிலோஸ் அண்ட் பிளாங்கெட் கூட தங்களுக்கு தரலையா, டர்ட்டி ரூம்ஸா, தே டோன்ட் நோ ஹவு டு பிஹேவ் வித் பீப்புள், டோன்ட் புக் பண்ணாங்கன்னு ஒரு ஆள் தந்திருக்காங்க. மெட்டாக்கள் மாறி இன்னொரு ஆளும் 10% தந்திருக்கார். இவர் எப்ப தந்திருக்கார்? ஜூலை மாசம் 2025. போதாஸ் கிட்ட. சரியா, அப்படி ஒரு இதை கொடுத்துருக்கிறீனா. இங்க இன்னொருத்தர் இன்னும் பெட்டரா கொடுத்துருக்கிறீனா.
அப்ப இங்க பார்த்தோம்னு சொன்னா இந்த விற்கிறதுக்கான இந்த வழிவகைகளை கொடுக்குற தளம் தான் இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பிளாட்ஃபார்ம்ஸ் இங்க வழங்குது. அப்ப இதனூடாக நாங்கள் எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய மிக குறைஞ்ச அளவுல இருக்கக்கூடிய நாங்க விற்க முடியுமான்னு நினைக்கக்கூடிய சில விடயங்களை கூட இங்க விற்க முடியும். அதுதான் இதுல இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தளங்களை கொடுக்கக்கூடிய முக்கியமான விஷயம். இதுல பார்ப்போம். அடுத்த ஒரு ஆப்ஷன் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இதுல பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் இதை கொடுக்குறேன், பார்ப்போம். ஓகே, பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் ஓகே, கெஸ்ட் ஹவுசஸ் தான் மோஸ்ட்லி வேற இது, அது அவ்வளவு இதா வேற இல்லை. கான்ட்ரிக் ஹவுஸ் கொடுத்து பார்ப்போம். கபானா வருது. ஓகே, நாங்கள் வேற ஒரு இடத்துலையும் சர்ச் பண்ணி பார்ப்போம். இப்ப ஸ்ரீலங்கான்னு கொடுக்குறோம். கிட்டத்தட்ட 16,000 ப்ராப்பர்ட்டிஸ் ஸ்ரீலங்கா பொறுத்தவரை இதுல பதிவு பட்டு இருக்குது. அதாவது booking.comல அவைலபிலிட்டியா இருக்குது. சரியா? இதுல நான் இப்ப ஃபார்ம் ஸ்டேஸ கொடுக்குறேன். இப்ப பாருங்க, இதுக்கு நாங்க என்ன சொல்ல போறோம்? ஒரு வயல்வெளியில இருக்கக்கூடிய ஒரு மேல் வீடு, அதாவது இந்த காவல் கொட்டில்னு சொல்லுவாங்க. இந்த காவல் கொட்டில் இங்க விற்கப்பட்டிருக்குது. நாங்க ஒரு ஹோட்டல் கட்டி கட்டாயம் ஒரு லட்சக்கணக்கில் செலவழிச்சுத்தான் ஒரு இடத்தை விற்கணும் என்ற அவசியம் இல்லாம இந்த ஆப்ஷனை இங்க மாத்திருக்கு. கிட்டத்தட்ட 3,500 ரூபாய்க்கு இந்த இடத்த கொடுக்குறீனா. இந்த மாதிரி ரிவ்யூஸ் வந்திருக்கேன் பாப்போம். ஒரு ரிவ்யூ தான் வந்திருக்குது. இன்ட்ரெஸ்டான இடமாமன்றதை போட்டிருக்குன்னா 10 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கார். இப்படி ஒரு இடம் கூட இங்க விற்கப்படுகிறது. சிம்பிள் ஆப்ஷன்ஸ். அப்ப எங்களால விற்க முடியுமா, இந்த இடம் பொருத்தமான்ற ஒரு தொழில் முயற்சியை கூட ஆரம்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த தளங்கள் வழங்குது. ஓகே, இவ்வளவு நேரம் நான் சொன்னதுக்குள்ள உங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருக்கா? இப்ப நான் சொன்ன விஷயங்களுக்கு உங்களுக்கு எதுவும் கேள்வி இருந்தா கேட்கலாம். வணக்கம், நான் கலைச்செல்வன் கல்வித்துறையில இருந்து. தனியா இந்த தளங்கள்ல ஹோட்டல்ஸ்கள், கபானா அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நாங்கள் விற்கக்கூடிய மாதிரி இருக்குமா, இல்லது போக்குவரத்து துறை எடுத்துக்கொண்டால் டாக்ஸி சர்வீஸ் அப்படியான விஷயங்களையும் இதுல உள்ளிடக்கூடிய மாதிரியான செயற்பாடுகள் இருக்கான்றதை விரிவா சொல்லுங்க. நன்றி. இதுல பாருங்க, இந்த நான் இப்ப திருப்பி செலக்ட் பண்ணி விட்டுருக்கேன். கார் ரெண்டல் சர்வீஸும் நீங்க இதுல கொடுக்கலாம். ஆனால் இப்ப நீங்க இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுல நாங்க ஒரு 2 விளங்கணும். வளமையா ஒரு டேர்ம் பாவிப்பாங்க, ஓன் பிளாட்ஃபார்ம்ஸ், பெய்ட் பிளாட்ஃபார்ம்ஸ் சொல்லி. சரியா? இப்ப உதாரணத்துக்கு ஃபேஸ்புக்ன்றது எங்களை பொறுத்தவரை எங்களோட ஓன் பிளாட்ஃபார்ம் இல்லை. அதாவது நான் ஃபேஸ்புக்ல ஒரு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். என் ப்ரொஃபைல ஃபேஸ்புக் நெச்சா எந்த நேரத்திலையும் டீஆக்டிவேட் பண்ணலாம், என் ப்ரொஃபைலை அழிச்சு விடலாம், நான் போடுறோண்ட பிளாக் பண்ணலாம். அந்த ஆப்ஷன் அங்க இருக்கு. அப்ப அது என் ஓன் பிளாட்ஃபார்ம் இல்லை. booking.com, அகோடா இப்படியானது எல்லாமே கிட்டத்தட்ட அப்படித்தான். அதாவது ஓன் பிளாட்ஃபார்ம்ஸ் இல்லை. இங்க எங்களோட பிசினஸ் அவையலால கையாள முடியும். சில நேரத்தில் அந்த பிசினஸை ரிமூவ் பண்ணி கூட விடலாம். இதே நான் ஒரு வெப்சைட் வச்சிருந்தேன்னு சொன்னா அதுல நான் என்னத்தையும் போடலாம். அதை அவ்வளவு ஈஸியா பிளாக் பண்ணலாம், பட் அவ்வளவு ஈஸியா பிளாக் பண்ண முடியாது. அப்படியான ஒரு ஆப்ஷன் இருக்கு. இப்ப இந்த பெய்ட் பிளாட்ஃபார்ம்ஸ்ல ஒவ்வொரு விஷயத்துக்கு ஒவ்வொரு விடயம் இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு நீங்க எடுத்தோம்னா இன்ஸ்டாகிராம்ல வீடியோஸ், போட்டோஸ் தான் போடலாம். டெக்ஸ்ட்டை கொண்டே போடுறதுல அவ்வளவு பிரயோசனம் இல்லை. ஃபேஸ்புக்ல நாங்க டெக்ஸ்ட் போடலாம், போட்டோ போடலாம், வீடியோ போடலாம். அதே மாதிரி ட்விட்டர்ல ட்வீட்ஸ் தான் போடலாம். அப்படி ஒவ்வொரு பிளாட்ஃபார்மும் ஒவ்வொரு தேவைக்கு இருக்கு. இப்ப இந்த booking.com பார்த்தோம்னா பொதுவா booking.com, அகோடா, ஏர்பிஎன்பி என்றதுகள் எல்லாமே பொதுவாக நாங்கள் தங்குமிடங்களை புக் பண்றதுக்கான ஆப்ஷனா இருக்குது. அதே சந்தர்ப்பத்துல நாங்கள் இப்ப பிக்மி, இப்ப சில ஸ்ரீலங்கன் பிராண்ட்ஸ் கூட வந்திருக்குது, ஸ்ரீலங்கன் கம்பெனிஸ் கூட ஓபன் பண்ணி இருக்கிறோம் இப்படி டிராவலிங் சம்பந்தமா. அதே மாதிரி ஊபர் இப்படியான பிளாட்ஃபார்ம்ஸ்கள்
இதுக்கு ஸ்பெசிபிக், அதாவது நாங்கள் எங்களோட வாகனங்கள் ஹயர்ஸ் அதுகளை போடுறதுக்கு பாவிச்சு கொள்ளல. அதே மாதிரி நீங்க கேட்டதுக்கு நல்ல இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. ஒரு நிமிஷம். ட்ரிப் அட்வைசர்ன்னு சொல்லி ஒன்று இருக்குது. சரியா? இதுல நீங்க பாத்தீங்கன்னா இதுல நீங்க உங்களோட ட்ரிப்புகளை, அதாவது நீங்க உங்களோட வெஹிக்கிள்ஸ் போட்டு வெஹிக்கிள்ஸை ஜஸ்ட் ஒரு வெஹிக்கிளா போடாம, இப்ப நான் நினைக்கிறேன் நீங்க யாழ்ப்பாணம் என்ன? ஆமாம், யாழ்ப்பாணம் பருத்தித்துறை. ஓகே, இப்ப நீங்க நான் உங்களை யாழ்ப்பாணம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பிக்கப் பண்ணி பருத்தித்துறை வரைக்கும் இங்க எல்லாம் கூட்டி போய் கொண்டு வருவேன் என்ற விளக்கத்தை இந்த ட்ரிப் அட்வைசர்ல நீங்க கொடுக்கலாம். கொடுத்தீங்கன்னா உங்களோட ட்ரிப் அவங்க இப்ப இதுல எப்படி ஹோட்டல்ஸை பதிகிறோமோ அதே மாதிரி உங்களோட ட்ரிப்பை நீங்க பதியலாம் ட்ரிப் அட்வைசர்ல. பதிஞ்சு அதுல இப்ப நான் இந்த இடத்துக்கு கூட்டி போவேன், இந்த இடம் இப்படியா இருக்கும், உங்களோட ட்ரிப்ன்றது எவ்வளவு சார்ஜஸ் அப்படியானதை பதிக்கலாம். அது உங்களுக்கு புக்கிங் வரும். அப்ப நீங்க booking.comல கொண்டே அதுல போடுறதை விட, அவங்களோட வாகனங்களை போடுறதை விட இதுகள்ல போடுறது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். சரியா? ஓகே, மிக்க நன்றி. சொல்லுங்க. ஹலோ. இல்ல, நான் மிக்க நன்றி என்ன சொன்னேன் சார். ஓகே, வேற எதுவும் கேள்வியா? ஹலோ டாக்டர். வணக்கம். வணக்கம் டாக்டர். டாக்டர், எனக்கும் தெரிஞ்சுக்கணும், அவர் கேட்ட கேள்வி மாதிரி ஒண்ணுதான் இதுவும். இப்ப நான் ஃபுல்லா வந்து டூரிசம் செய்யறேன். நான் டூர் அரேஞ்ச் பண்ணி இங்க இலங்கைக்கு வர்றவங்களுக்கான என்டையர் டூர்ஸ் அரேஞ்ச் பண்றோம். அப்படி நாங்க டூர் ஏஜென்சி ஒண்ணு வந்து இதுல booking.comல பதியணுமா, இல்லை அதுக்கும் இந்த ட்ரிப் அட்வைஸ் மாதிரி வேற ஏதாவது தளங்கள் இருக்குதா எங்களோட அட்வர்டைஸ்மெண்ட் செய்யறதுக்கு? நீங்க மொத்தமா, அதாவது நீங்க பிக்கப் பண்ணி எல்லா இடத்துக்கும் கூட்டி போற டிராவல் ஓவரால் செய்யறீங்க. ரெண்டுக்குல உங்களுக்கு நீங்க booking.comல போட்டு உங்களுக்கு அவ்வளவு பெட்டரா இருக்காது. ஆனால் நீங்க ட்ரிப் அட்வைசர்ல உங்களோட ட்ரிப்ல போடலாம். மற்றது நான் இப்ப இதுல சொல்றது சிலது மட்டும்தான் உங்களுக்கு உதாரணத்துக்கு நான் சொல்றேன். இதை விட இன்னும் நிறைய பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. எக்ஸ்பீடியான்னு சொல்லி ஒன்று இருக்கு. இதுல நீங்க உங்களோட டிராவல்ஸ் ஃபுல்லாவே போடலாம். என்டையர் டிராவல் கம்பெனியோட டீடைல்ஸோட எப்படி நாங்க டூர்ஸ் அரேஞ்ச் பண்றோம் டீடைல்ஸும் அதுல போடலாம். என்ன இதுல பாருங்க, என்ன சொன்னீங்க டாக்டர் அந்த தளம்? இந்த எக்ஸ்பீடியா உங்களோட ஸ்கிரீன்ல பாருங்க. சரியா? இப்படி நிறைய இப்ப இதுகளுக்கு சொல்லி நீங்க தேட வலிக்கிட்டீங்கன்னு சொன்னா நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துக்கு மட்டும் ஸ்பெஷலா நாங்க எப்படி அதுல காட்சிப்படுத்துறோம்ன்றதுல மட்டும்தான் தங்கி இருக்குது உங்களுக்கு வரப்போற ஓர்டர்ஸ். மற்றது இதுல வளமையா பாத்தீங்கன்னா சிலர் சொல்லுவாங்க இதுல போடுறதால பெருசா பெனிஃபிட் இல்லை, எங்களுக்கு கிடைக்கல, ஓர்டர்ஸ் வர்றது இல்லை என்று சொல்லி. அதுங்கள்ட நாங்கள் இதை எப்படி கையாளுறோம்ன்றதுல இருக்கு. நான் இப்ப உங்களுக்கு இதுல எங்கட பிளாட்ஃபார்ம் ஒன்றை காட்டுறேன். இப்ப பாருங்க, இதுல நாங்க எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ட் ஹவுஸ டிக் பண்ண போட்டிருக்கோம். இதுல எனக்கு இப்ப பாருங்க, இந்த மாசத்துல கிட்டத்தட்ட 28ஆம் தேதியில இருந்து எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 2 ரூமுக்கு புக்கிங்ஸ் இருக்குது. சிலதுக்கு சோல்ட் அவுட் ஆகிருக்குது. இடையில பாருங்க, இடையில புக்கிங்ஸ் இல்ல. திருப்பி 11ஆம் தேதி புக்கிங் இருக்குது வார மாசம். இப்ப இதுல நீங்க பாருங்க, இங்க நான் விலைய $15 கொடுபட்டிருக்கு, $14, இங்கால $20 வருது, இங்க திருப்பி $20 வருது, திருப்பி இங்க $14 வருது மற்ற செகண்ட் ரூமுக்கு வேற. அப்ப நான் ஒரே ஸ்டாண்டர்ட் பிரைஸ போட்டு வைக்காம இதை நாங்கள் மோடிஃபை பண்றோம் அடிக்கடி. இப்ப எங்களுக்கு கெஸ்ட் வேற இல்லைன்னு சொன்னா, இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, இதுல எங்களுக்கு திங்கள் வரைக்கும் புக்கிங் இருக்கு. திங்களுக்கு பிறகு நாங்கள் ரேட்டை 4 நாளைக்கு குறைச்சு விட்டுருக்கோம். $2 குறைச்சிருக்கோம் வளமையான $14 இருந்து. அப்ப எங்களுக்கு புக்கிங் ஈஸியா வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நாங்க இங்க எவ்வளவுக்கு நெகோசியேட் பண்றோம்ன்றதை பொறுத்துதான் எங்களுக்கு ஓர்டர்ஸ் வரும். நாங்க அப்படி இல்லாம ஜஸ்ட் நாங்க இதுல காட்சிப்படுத்தி விட்டா மட்டும் காணும் என்று நினைக்கிறதால எங்களுக்கு ஓர்டர்ஸ் வரப்போறது இல்லை. இப்ப உங்களுக்கு வளமையா விளங்கும். இப்ப எங்கள்கிட்ட நான் ஒரு ரூம் வச்சிருக்கேன்னு சொன்னா அந்த ரூமுக்கு மினிமம் என்ன ரேட்டுக்கு நான் கொடுக்கலாம். இப்ப இந்த ரூமை நான் ஆக குறைஞ்சது, இந்த ரூமை நான் ஒரு 1000 rupees தான் ஆக குறைஞ்சது. இதுக்கு குறைய கொடுத்தேன்னா எனக்கு நட்டம் என்ற நான் தீர்மானிச்சேன்னு சொன்னா நான் 1500, எனக்கு ஒரு 500 லாபத்தை வச்சுக்கொண்டு 1500க்கு மேல
நிகோஷியேட் பண்ணலாம். இப்ப உதாரணத்துக்கு ஒரு சனி ஞாயிறு வருதுன்னு சொன்னா, இப்ப கிட்டடியில இந்த நோன்பு பெருநாள் வந்துச்சு. பெருநாள் வந்தோடனே நடந்துச்சு, நிறைய பேர் டிராவலிங் வருவாங்க, ஆக்கள் வர்றாங்கன்னு நாங்க ரேட்டை கூட்டி விடலாம். அதே மாதிரி ஒரு நார்மலான டேஸ்ல பார்த்தோம்னு சொன்னா ரேட்டை குறைச்சி விடணும். ஏன்னா அப்பதான் ஆக்கள் புக் பண்றங்க. நாங்கள் எவ்வளவுக்கு எங்களுக்கு அந்த என்ன சொல்றது நீட் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் இதை மோடிஃபை பண்ண வேண்டிய தேவைப்பாடு இருக்குது. அப்படி இல்லாம ஜஸ்ட் நாங்கள் இதுல போட்டு விட்டுட்டோம் ஆனா ஆர்டர் ஒன்றும் வேற இல்லைன்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. சரியா? ஓகே. வேற யாரும் கேள்வி எழுதும் இருந்தா கேட்கலாம். அப்படி இல்லைன்னா நான் அடுத்த விஷயத்துக்கு போறேன். வணக்கம். சொல்லுங்க. டூர் கைட்ஸுக்கு என்று சொல்லி ஏதாவது ஒரு சைட் இருக்கோ இல்ல இதுல டூர் கைட்ஸும் போடலாமா? டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் அப்படி என்று இருக்கிறாங்க. நீங்க டூர் கைடுன்றது இதுல போடுறதுக்கு இருக்காது. ஆனா நீங்க உங்கள்ட்ட டூர் பிளானுகளை ட்ரிப் அட்வைசர்ல போடலாம். இப்ப நான் உங்களுக்கு இதுல இன்னொன்று காட்டுறேன் பாருங்க. ஓகே, இதுல நான் எந்த ஒரு இது ஒன்று இருக்குது லிஸ்டிங். ஓகே, இத பாருங்க. யுவர் நேச்சர் அண்ட் அவுட்டோர் லிஸ்டிங். இது இன்னும் ஆக்டிவுக்கு வேற இல்லை. ஜஸ்ட் நான் பிளான் பண்ணி விட்ட உண்டு, நான் அதை செய்யல, அது அப்படியே கைவிட்ட மாதிரி இருக்குது. ஜஸ்ட் நீங்க பாக்குறதுக்காக காட்டுறேன். இதுல பாத்தீங்கன்னு சொன்னா இதுண்ட விளக்கம் என்னன்னு சொன்னா திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய பெரியகுளம் என்ற பகுதியில கேபிள் டூர் நாங்க கூட்டி போவோம். அது ஒரு வர்ற டூரிஸ்ட நாங்க கேபிள் டூர் மாதிரி அதுல இருக்கக்கூடிய டென்சிட்டி குறைஞ்ச ஃபாரஸ்ட்ல அவர் ஒரு ட்ரிப் மாதிரி கூட்டி கொண்டு போய் அங்க இருக்கக்கூடிய கேபிள்ஸை பற்றி ஒரு அறிமுகம் கொடுப்போம். இதை நாங்க இந்த தளத்துல அட்வர்டைஸ் பண்ணியிருக்கோம். இப்ப இதை பார்த்துட்டு எங்களுக்கு கிளைண்ட்ஸ் கண்டெக்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் உங்களுக்கு இன்னொன்னு காட்டுறேன். இது நான் ஒரு கனகாலத்துக்கு முதல் சும்மா ஒருக்கா பதிஞ்சு விட்ட உண்டு. இந்த மேப் பிளாங்க் பண்ணி நினைக்கிறேன் எல்லாருக்கும். ட்ரிங்கோ கேபிள் டூர்ன்னு சொல்லி இது கிட்ட பாருங்க ஒரு இடம் காட்டுது. சரியா? இது ஒரு ட்ரிப் பிளான். இது இந்த கேபிள் டூர் நான் சொன்னதைத்தான் நான் சும்மா ஒரு காலத்துல பதிஞ்சு விட்டது. அப்படியே கிடக்குது. ஒரு தடவை மட்டும் சும்மா கிளைண்ட்ஸ் மாதிரி கூட்டி போனது. இப்படி நாங்கள் எங்களோட ட்ரிப்புகளை இதுல பதிஞ்சு விடலாம். இப்ப நீங்க கூகுள் மேப்ல கூகுள் பிசினஸ் சொல்லி ஒன்று இருக்குது. கூகுள் பிசினஸ் டூல் என்று சொல்லி ஒன்று இருக்கு. அதுக்குள்ள கொண்டே பதிஞ்சு விடலாம். பதிஞ்சு கூட ட்ரிப்புகளை நீங்க காட்சிப்படுத்தி விட்டீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் தரும். இப்ப கிளைண்ட் ஒரு ஆள் இடத்துக்கு அப்படின்னா ஓகே நாங்கள் இந்த இடத்துக்கு இப்படி நீங்க போட்டிருக்க ட்ரிப்பா போறதுக்கு அவ்வளவு சார்ஜ் பண்ணுவீங்க இந்த மாதிரி என்ற கதைப்பாங்க. அப்படியான வாய்ப்புகள் உங்களுக்கு வரக்கூடிய சான்சஸ் இருக்கும். ஆனா இப்ப தனியா உங்களை ஒரு பர்சனா நீங்க பதிகிறது சாத்தியப்படாது. அதாவது நான் ஹயனன்றவர், நான் ஒரு அட்வைசர் ட்ரிப் கைடா இருக்கேன் என்று சொல்லி பதிகிறதுக்குரிய வாய்ப்பை இங்க கொடுக்காது. ஆனா உங்களோட டூரை நீங்க பதியலாம். இப்போ உதாரணத்துக்கு நீங்க திருவண்ணாமலையில இருக்க ஆளுன்னு சொன்னா திருவண்ணாமலையில நான் இந்த இடங்களுக்கு எல்லாம் உங்களை ட்ரிப் கூட்டி போகலாம் அப்படியானதுல காட்சிப்படுத்தலாம். இப்ப திருவண்ணாமலை என்ற இடத்தை எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் பொதுவா பீச்சும் கோணேச கோயிலும் இந்த டவுனுக்குள்ள இருக்கக்கூடிய 2-3 இடங்களும் மட்டும்தான் டூரிஸ்ட் ஆகளுக்கு தெரியும். ஈவன் கன்னியா கூட கணக்கு பேருக்கு தெரியும். நான் நன்மையில கதைச்ச 2-3 டூரிஸ்ட் ஆக்களை பொறுத்தவரை போர்ட் ஃபெட்ரை முதலாவது ஆப்ஷன், 2வது கோணேஸ்வரம், 3வது லாவலி பீச் அல்லது அலஸ்தோட்டம் பீச். இதை தாண்டி அவங்களுக்கு ஆப்ஷன் இல்லை. ஏன்னா நெட்ல போய் தேடினோம்னா எங்களுக்கு அதை தாண்டி ஆப்ஷன்ஸ் இல்லை. ஈவன் கன்னியாவை கூட பார்த்தா கன்னியாவுக்கு எனக்கு ஒரு கேர்ள் ஒரு ஆள் ஃபாரினர் ஒரு ஆள் கதைகளை சொன்னா என்னன்னு சொன்னா கன்னியா தாங்க மேப்ல பாக்கல அது அவுட் ஆஃப் த டவுனா இருக்காமா. அதாவது மேப்ல அவங்க பாக்கல கூகுள் மேப்ல பார்த்தோம்னு சொன்னா அந்த கன்னியாவுக்கு போற பாதை கூட ஒரு காட்டு பாதை மாதிரி இருக்குது. அதாவது நிறைய ஆப்ஷன்ஸ்கள் அதுல இல்ல. நான் இதுல உங்களை காட்டுறேன் பாருங்க. இப்படி நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கன்னியாவுக்கு போற பாதையை பார்த்தோம்னு சொன்னா இது எம்டியா இருக்குது. அப்ப அவங்களுக்கு பாக்கல இங்கால போயிட்டு வர்றது சேஃப்டி இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் வருது டவுனுக்கு வெளியில இருக்குன்றதால. அப்ப அவங்க அப்படியானதெல்லாம் தவிர்க்கிறீங்க. அப்ப அப்படியானதுல நீங்க நான் இந்த இடத்துக்கு கவனமா கூட்டி போயிட்டு வருவேன் என்றதை அடையாளப்படுத்தலாம். ஓகே ஓகேயா நீங்க கேட்ட கேள்விக்கு? தேங்க்யூ டாக்டர். ஓகே, வேற எதுவும் கேள்வியா? இன்னொரு கேள்வி ஒன்று கேட்கலாம். சொல்லுங்க.
Booking.comல இப்போ உங்களுக்கு ஒரு புக்கிங்ஸ் குறையுதுன்னு சொன்னால் அதை அனலைஸ் பண்றதுக்கு ஏதாவது டூல்ஸ் இருக்கும். ஓ, அதுக்கண்டு அதுல booking.comக்குள்ளேயே சில டூல்ஸ் உங்களுக்கு நீங்க அதாவது ஹோட்டல் ஓனரா வந்தீங்கன்னா இதுக்குள்ள நிறைய அட்வைசஸ் இருக்குது. இப்ப நீங்க உதாரணத்துக்கு இதுல பாத்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு என்ன டவுன் ஆகுதுன்றதை பார்த்து அப்கிரேட் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ஸ் இருக்குது. மற்றது எங்கள்கிட்ட இருக்க ஃபெசிலிட்டிஸை சின்ன சின்ன இப்ப முதல் இருந்ததை விட Booking.com சரியான டெவலப்ட். என்னன்னு சொன்னா என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் எங்களுக்கு தேவையோ அதுகளை கூட அதையே அடையாளப்படுத்தி தருது. இந்த ஏஐ டெவலப்மெண்ட்டுக்கு பிறகு கணக்கு விஷயங்களை தருகுது. மற்றது உங்கள்ட்ட ஹோட்டல்ல இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எதை எதை நீங்க காட்சிப்படுத்த போறீங்கன்ற விஷயங்கள் எல்லாமே இதுக்குள்ளேயே அவைலபிளா இருக்குது. அப்ப நீங்க ப்ரொமோஷன் செய்யலாம், போட்டோ ப்ரொமோஷன்ஸ் கீழே விடலாம். அதாவது நீங்க இப்ப ஒரு ஃபங்க்ஷன் என்ன சொல்றது ஒரு ஹாலிடேஸ்ல கூட்டுறது மாதிரியும் குறைக்கிற மாதிரியும் அதே மாதிரி லாங் டேர்ம் புக்கிங்ஸ்களுக்கு ரேட்டுகளை சேஞ்ச் பண்ற மாதிரி அப்படியான ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்குது. அது எல்லாமே நீங்க தானாவே செய்ய விடலாம். ஓகே, சரி, ஓகே, நாங்கள் அப்ப அடுத்த கட்டத்துக்கு போவோம். இப்ப நீங்க இந்த Booking.comல உங்களோட ஒரு ப்ராப்பர்ட்டியை போடணும்னு சொன்னா என்ன விஷயம் உங்களுக்கு தேவை என்ற விடயத்தை பார்த்தோம்னு சொன்னா முதலாவது உங்கள்ட்ட ஒரு ப்ராப்பர்ட்டியோ அல்லது ஒரு பிசிக்கல் லொகேஷன் கட்டாயம் இருக்கும். எங்க உங்களோட ப்ராப்பர்ட்டி இருக்குன்ற மாதிரியான ஒரு பிசிக்கல் லொகேஷன். அடுத்த ரெண்டாவது அதுக்குரிய ப்ராப்பரான இமேஜஸ், மற்றது அதிண்ட அட்ரஸ் அப்படியான டீட்டெயில்ஸ், அதாவது நீங்க அடையாளப்படுத்தக்கூடிய தகவல்கள் தேவைப்படும். இந்த தகவல்களை நீங்க Booking.comலயோ அகோடாவிலையோ அல்லது இதுல ஏர்பிஎன்பிலயோ போடலாம். போட்டா அவங்க அந்த ஆப்ஷனை கன்ஃபார்ம் பண்ணுவாங்க. அதாவது கிட்டத்தட்ட முதல் என்று சொன்னா கிட்டத்தட்ட 2 கிழமை 3 கிழமை செல்லும் அந்த அவங்க லிஸ்ட் அவுட் பண்றதுக்கு. பட் இப்ப பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 நாள் 5 நாளைக்குள்ளேயே அவங்க உடனடியாக கன்ஃபார்ம் பண்றிடும். கன்ஃபார்ம் பண்ணிட்டு உங்களுக்குரிய ஒரு அக்கௌண்ட் கிரியேட் ஆயிரும். இப்படி இப்ப நான் இதுல காட்டுற மாதிரி ப்ராப்பர்ட்டி நம்பர் ஒன்று வந்துடும். நீங்க அதுக்குள்ள உங்களோட கெஸ்ட் ஹவுஸ் பதிவட்டு இருக்கு. அதுக்கு பிறகு உங்களுக்கு புக்கிங்ஸ் போடுறக்குரிய ஆப்ஷன், ரேட்டுகள் டிசைட் பண்றது, உங்களோட ப்ராப்பர்ட்டியோட ஃபெசிலிட்டிஸை டிசைட் பண்றது, ப்ராப்பர்ட்டியை இமேஜ் பண்றது அப்படியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் எல்லாமே வரும். ப்ராப்பர்ட்டி பாலிசிஸ், ப்ராப்பர்ட்டியோட ஸ்கோர்ஸ், மற்றது ப்ராப்பர்ட்டியில என்னென்ன ஃபெசிலிட்டிஸ் இருக்குன்றதை போடுறது அப்படியான எல்லா ஆப்ஷனும் வரும். அதுல இருந்து நீங்க செலக்ட் பண்ணி போகலாம். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப எல்லாமே சிம்பிளா நீங்க ஒரு லேப்டாப் இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க சிம்பிளா பார்த்து அதுலயே கைட் பண்ணுது. நீங்க அடுத்தது என்ன கொடுக்கணும், என்ன டீடைல்ஸ் கொடுக்கணும், எதை கொடுத்தா அவங்களுக்கு பெனிஃபிட்டா வரும் அப்படியான கைடன்ஸ் எல்லாம் அதுவே தருது. அப்ப நீங்க இது இருந்துச்சுன்னு சொன்னா நீங்க இதுல லிஸ்ட் அவுட் பண்ணி விடையலாம் உங்கள்ட்ட ப்ராப்பர்ட்டியை. இப்ப இதுக்கு வளமையா இப்ப நீங்க பொதுவா இங்க திருவண்ணாமலையில இருக்கக்கூடிய ஆக்களோ அல்லது பொதுவா வடகிழக்குல இருக்கக்கூடிய ஆக்களை பாத்தீங்கன்னு சொன்னா கணக்கு பேர் என்ன செய்யறான்னு சொன்னா தங்களோட ப்ராப்பர்ட்டியை லிஸ்ட் அவுட் பண்ணி இருப்பினா யார்ட்டையா ஒரு ஆள்கிட்ட கொடுத்து அவர் செய்து விட்டுருப்பார். ஆனா அதுக்கு பிறகு அவங்க அதை ரன் பண்றது இல்ல. அதாவது இப்ப உதாரணத்துக்கு இதுல நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை போடுறீங்க, ஒரு ரிக்வஸ்ட் வருது, ஒரு புக்கிங் வருது உங்களுக்கு, நீங்க அதை பார்க்காம விட்டுட்டு கெஸ்ட கவனிக்கலைன்னு சொன்னா அவங்கள்ட்ட இருந்து பேட் ரிவ்யூஸ் வர. Booking.com உங்கள்ட்ட இருந்து ப்ராப்பர் ரெஸ்பான்ஸ் இல்லைன்னு சொன்னா உங்களை கைவிட்டுரும். அதுக்கு பிறகு உங்களுக்கு ப்ராப்பரா புக்கிங்கள் வர்றது எல்லாமே குறைஞ்சிடும். Booking.com உங்களோட புக்கிங் உங்களோட ப்ராப்பர்ட்டியை முன்னுக்கும் காட்டலாம். அதே டைம்ல இப்ப உதாரணத்துக்கு இப்ப இன்றைக்கு நான் உங்களுக்கு இதுல ஜஸ்ட் உதாரணத்துக்கு நான் ஒன்று காட்டுறேன். இன்றைக்கு எனக்கு ஒரு மெசேஜ் ஒன்று வந்துருந்துச்சு. ஒரு கெஸ்ட் ஒரு ஆள் இது பண்ணியிருந்தாங்க, தாங்கள் நாளைக்கு விடிய 6 மணிக்கு வராங்களாமா. அப்ப தங்களுக்கு 6 மணிக்கு ஒரு ரூம் செக்இன் பண்ணிட மாட்டா. இப்ப வளமையா எங்களோட இடத்துக்கு செக்இனுக்கு ஒரு டைம் இருக்கும். அப்படின்னு 10 மணிக்கு தான் ஏற்கனவே இருக்க கெஸ்ட் போகல, நாங்க அடுத்த கெஸ்ட்டை விடையில. அப்ப நான் உடனே போட்டேன் அப்படி 10 மணிக்கு இல்ல 10 மணிக்கு தான் தரையிலும். ஆனா உங்களுக்கு நான் ஒரு ஆப்ஷன் தாரேன், நீங்க வந்துட்டு மார்னிங்கே உங்களோட பேக்ஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு இடத்தை தாரேன், நீங்க வச்சுட்டு நீங்க போயிட்டு வெளியில போறேன்னா போயிட்டு 11க்கு 10 போல வரலாம். ஃபைனலா அதை அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்க. அவங்க அக்செப்ட் பண்ணி தாங்கள் ஓகே வந்துட்டு புக் பண்ணிட்டு போறேன். இவன் இப்ப 2 டேஸ்க்கு எனக்கு புக் பண்ணி இருக்கிறீங்க. அப்ப இப்ப பாருங்க, நாங்க இந்த எப்படி ஒரு டிஜிட்டல் தளம் இருக்கிறதால நாங்க அவங்களோட நிகோசியேட் பண்ணி ஒரு ஆப்ஷன் எடுக்கிறது. இப்படி இல்லாம இருந்துச்சுன்னு சொன்னா இப்ப என்ன நார்மலா நாங்கள் வந்திருப்பாங்க கெஸ்ட் இருக்காங்கன்னா அவங்க விரும்ப போறது இல்லை. அப்படியான பிரச்சனைகளை நாங்க இங்க நிகோசியேட் பண்ண முடியுது. அப்படியான ஆப்ஷன்ஸையும் இந்த Booking.com எங்களுக்கு தரும். இப்ப நான் இதே இப்ப இல்ல என்னால நாளைக்கு உங்களுக்கு 10க்கு தான் டைம், அதுக்கு மேல ஒன்றும் செய்யலாம்னு சொல்லியிருந்தா அவங்க ஜஸ்ட் 2 நாளைக்குரிய புக்கிங் இல்லாம போயிருக்கு. பட் இப்ப உங்களுக்கு ஈஸியா அந்த ஒரு புக்கிங் கிடைச்சிருக்குது.
இதுல இப்ப கரண்டா இன்னொரு அப்டேட்டும் இப்ப வந்திருக்கு அப்படின்னு சொன்னா, நீங்க booking.com-ஓடையே அகோடாவையும் ஏர்பிஎன்பியையும் இன்டர்கனெக்டட் பண்ணலாம். அதாவது இப்ப நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியை தானே 3லையும் போட்டிருப்பீங்க. அப்ப 3க்கும் ஒரே நாள்லயே ஒரே ரூமுக்கு புக்கிங்ஸ் வராம அதை மேனேஜ் பண்றக்கூடிய ஆப்ஷன்ஸ் கூட இப்ப வந்திருக்குது. ஓகே, நாங்க கிட்டத்தட்ட 8:40 ஆயிட்டுது. உங்களோட கேள்விகள் இருந்தா இனி முழுக்க நீங்க உங்களோட கேள்விகளை கேட்கலாம். கேள்விகளை நாங்கள் கிளியர் பண்றோம். எனக்கு அந்த சேனல் மேனேஜருக்கும் விளங்கப்படுத்துவீங்களோ அந்த அகோடாவும் ஏர்பிஎன்பியும் எப்படி booking.com கொடுத்து நாங்க ஹேண்டில் பண்ணக்கூடிய ஏன்னா சேர்ந்து டபுள் புக்கிங் எங்களுக்கு வந்துருக்கு. அதனால ஓகே, ஒரு நிமிஷம். இந்த ஸ்கிரீன் தெரியுதா இப்ப உங்களுக்கு? ஹலோ, ஓமண்ணா. ஓகே. ஆமா. இந்த இப்ப பாருங்க, இதுல இருக்குது இந்த சிங்க்ரோனைஸ் பண்றது. இதுல நீங்க இப்ப ஏர்பிஎன்பியையும் இதையும் எல்லாத்தையுமே சிங்க்ரோனைஸ் பண்ணலாம். இதுல என்னன்னா, நான் இன்னும் அந்த ரெண்டையும் சிங்க்ரோனைஸ் பண்ணல. அதெல்லாம் நான் இப்ப கண்ட மாதிரி பண்ணி விடையில, நான் ஜஸ்ட் உங்களுக்கு இதை விளங்கப்படுத்தி விடுறேன். இப்ப இதுல ஆட் கலண்டர் கனெக்ஷன் கொடுத்தீங்கன்ட்டு உங்கள்ட ஏர்பிஎன்பி இருக்குதானே, அதுல கலண்டர் லிங்கை கொண்டு வந்து இங்க பேஸ்ட் பண்ணணும். பேஸ்ட் பண்ணி அதுல இதை கொடுத்து விட்டீங்கன்னா அதுல வரக்கூடிய புக்கிங்க இவர் அதுக்கேற்ற மாதிரி ஹேண்டில் பண்ணி கொள்ளுவீனா. சரியா? அதாவது இதுல லிங்க்னு சொல்றது எதுன்னு சொன்னா, இப்ப இதுல போனீங்கன்னா கேலண்டர், இந்த கேலண்டர் லைன்ல பாருங்க, இப்ப உங்களுக்கு ஒரு லிங்க் இருக்கு. இந்த லிங்க யூஆர்எல்ல கொடுத்தீங்கன்னாலே போதும். சரியா? இது இப்ப இன்டர்கனெக்ட் பண்ணினீங்கன்னா என்ன நடக்கும்னு சொன்னா, உங்களுக்கு அங்க ஒரு புக்கிங் வந்துச்சுன்னு சொன்னா அதே டேட்டை இங்க ஆட்டோமேட்டிக்காக அது க்ளோஸ் பண்ணிக்கொள்ளும். இதுல நாங்க ஓட்டோவா இங்க இருந்து க்ளோஸ் பண்ணலாம் தானே, நாங்க என்ன சொல்றது, நாங்க ஓனரா க்ளோஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்ல க்ளோஸ் பண்ணிக்கொள்ளும். அப்ப க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா இன்னும் க்ளோஸ் பண்ணிட்டேன்னு சொன்னா இன்னொரு எக்ஸ்ட்ரா, அதாவது ஓவர் புக்கிங் வராது. அதை ஹேண்டில் பண்ணக்கூடியதா இருக்கும். சரியா? இது ஒவ்வொரு ரூமுக்கும் நாங்க அப்படி செய்யணும், ஒவ்வொரு கேட்டகரி ஆஃப் ரூமுக்கும். ஓம் ஓம் ஓம். இங்க பாருங்க, இதுல போடையில பாருங்க, நீங்க பேக் பண்றேன். இதுல பாருங்க ஒவ்வொன்றுக்கும் வரும். பிரைவேட் ரூம், எக்ஸ்டர்னல் பிரைவேட் பாத்ரூம் ரூம், ஒவ்வொன்றுக்குமே அந்த நீங்க எந்த கேட்டகரி ரூம்ஸ் கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு எல்லாத்துக்கும் தனித்தனியாவே வரும். அந்த booking.com-க்கு ஒரு பிரைஸ், அதுக்கு ஒரு பிரைஸ் எடுத்து கொடுக்கலாமா நாங்கள்? ஓ, நீங்க அது வேற வேற. இதுல இப்ப என்னன்னு சொன்னா டேட்ஸ் லொக்க மட்டும்தான் இது பண்ண போகுது. நீங்க அகோடாவில வேற ஒரு பிரைஸும் இங்கேயும் வேற ஒரு பிரைஸை கொடுத்து வைக்கலாம். இப்ப இதுல உங்களுக்கு ஜஸ்ட் நீங்க கேட்டதுக்கான ஒரு ஐடியா சொல்றேன். இப்ப நீங்க உண்மையாவே ஒன்றை ட்ரை பண்ணலாம். என்னன்னா booking.com தான் சரியான காமன் பிளாட்ஃபார்ம். கூடுதலான booking.com பாவிக்கிறது. அப்ப booking.comல உங்கள்ட்ட பெட்டர் பிரைஸை கொடுத்து வச்சுட்டு, இப்ப உதாரணத்துக்கு உங்கள்ட்ட ஒரு ரூம் இருக்குன்னா நீங்க $20 booking.comல கொடுத்து வைக்கலாம். எகோடாவில் $22 கொடுத்து வைக்கலாம். அதாவது உங்களோட செகண்டரி ஆப்ஷனா எகோடாவை பாவிக்கலாம். இப்ப கெஸ்ட் பாக்கல சில டைம்ல எகோடாவை ஃபர்ஸ்டா சூஸ் பண்ற கெஸ்டா இருந்தாங்கன்னு சொன்னா உங்களுக்கு ஈஸியா $22 புக்கிங் வரும். பட் உங்களுக்கு எப்பயுமே புக்கிங் இல்லாம மிஸ் ஆகாம இருக்கிறதுக்கு ஒரு மெயின் ஆப்ஷனா booking.com வச்சுக்கொள்ளலாம்.
அப்ப ப்ரைசஸ் வேற வேற வர்றதுல இஷ்யூ இல்லை. ஆனா உங்களோட அந்த புக்கிங் 2 இடத்துலயும் ஒரே டைம்ல வராம பார்த்துக்கொண்டா சரி, அதுக்கு இது சிங்க்ரோனைஸ் பண்ணி கொண்டாலே சரி. இது ஒரு பர்சனலா நாங்கள் கேட்கணும்னா எது உங்களுக்கு கூட புக்கிங் வர போர்ட்டல்? Booking.com. Booking.com. என்னன்னு சொன்னா இப்போதைக்கு இலங்கையை பொறுத்தவரை நீங்க நார்மலா போய் சர்ச் பண்ணி பாருங்களேன், கூகுள் SEO கூடுதலாவே Booking.com தான் ஃபர்ஸ்ட் சாய்ஸா கொடுக்குது. மேடம் Booking.com சர்வீசஸும் கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா இருக்கிறதால Booking.com தான் கூட. அகோடாவில் இப்ப 2-3 சிக்கல்கள் இருக்கு. ஒன்று, அகோடாவை கணக்க பேர் ரெகுலர் பிளாட்ஃபார்மா பாவிக்கிறது இல்லை பொதுவா. அடுத்த 2வது, புக்கிங்ல இது கேஷ் இல்லாம புக்கிங் கெஸ்ட் செய்யறதுல அகோடாவில் சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. ஆனா Booking.comல எந்த ஒரு பேமெண்ட்டும் செய்யாம ஒரு கெஸ்ட் புக்கிங் பண்ணலாம், அந்த ஆப்ஷன் இருக்கிறதால Booking.com தான் கூடுதல் நாட்கள் பாவிக்கிறாங்க. ஈவன் கிரெடிட் கார்டு கூட கொடுக்க தேவையில்லை. ஆனா அவையில் வந்து கடைசி நேரத்துல கேன்சல் பண்ணா எங்களுக்கு அந்த ரூம் வீணா போடும் இல்லை. ஆமா, உங்களுக்கு நட்டமாகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. வராம விட்டா ஈவன் கேன்சல் பண்ற இல்ல, சில நேரத்துல புக் பண்ணிட்டு வராம விட்டுருவாங்க. வராம விட்டா வரும். ஆனா Booking.com உங்களுக்கு அதுல ஒரு ஆப்ஷன் இருக்கு, என்னன்னா நோ ஷோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு இன்றைக்கு ஒரு ஆள் கெஸ்ட் புக் பண்றீங்க, உங்களுக்கு வர்றதுக்கு இன்றைக்கு இரவு 12 மணி வரைக்கும் அந்த கெஸ்ட் அங்க வர இல்லைன்னா நீங்க நோ ஷோன்ற ஒரு ஆப்ஷனை கொடுக்கலாம். கொடுத்தா உங்களுக்கு அவங்க அந்த கமிஷன் கட் பண்ண மாட்டேன். பட் உங்களுக்கு நட்டமாகும் அப்படின்னு சொன்னா உங்களோட ரூம் அங்க பிளாக்ல ஆயிரும். அப்ப ஆயிட்டுன்னு சொன்னா அவங்க உங்களுக்கு வேஸ்ட். நீங்க தேவையில்லாம ஒரு ஆளுக்காக வெயிட் பண்ணி உங்களோட ரூமை ரெடி பண்ணி வச்சு வராம விடுவாங்க. அதுக்கு நீங்க ஒரு நல்ல ஆப்ஷன் இருக்கு. என்னன்னு சொன்னா நீங்க இதுல கெஸ்ட் புக்கிங் வரும் தானே, உங்களோட புக்கிங் வந்தோடனே நீங்க போயிட்டு, நான் இதுல உங்களுக்கு செய்து காட்டல, சாரி, என்னன்னு சொன்னா இப்ப நீங்க புக்கிங் வந்தோடனே அந்த புக்கிங்ல போயிட்டு அதுல 3 ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. அதாவது ஒன்று, நீங்க கெஸ்டோட chat பண்ணலாம், அதாவது Booking.com ஊடாக chat பண்ணலாம். 2வது ஆப்ஷன் அவரோட கால் கதைக்கிற ஆப்ஷன் ஒன்று வரும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்களோட கண்டெக்ட் நம்பர் உங்களுக்கு வரும். அந்த கண்டெக்ட் நம்பருக்கு நீங்க நார்மலா உடனடியாக வாட்ஸ்அப் ஊடாக கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களோட நீங்க ஏர்லியாவே உங்களோட நெகோசியேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணிடலாம். நீங்க எத்தனை மணிக்கு வாரீங்க, உங்களோட அரைவல் டைம் என்ன, அவங்களோட லொகேஷன் கைட் பண்றது, அவங்களோட ஃபர்தர் ஃபெசிலிட்டி எது மாதிரி தேவையில்லாத கதைச்சு கொள்றது. அப்போ உங்களுக்கு ஈஸியா இருக்கு அவங்களோட நீங்க Booking.comக்கு மேலதிகமா ஒரு கனெக்ஷனை பில்ட் பண்ணி கொள்றதுக்கு. இப்ப பொதுவா நான் அப்படித்தான், நான் இங்க எனக்கு புக்கிங் வந்துட்டேன்னா உடனடியாவே நான் என்ன செய்வேன், பர்சனலா அவங்களுக்கு மெசேஜ் போட்டுருவேன். அப்ப அவங்க வரப்போற டைம்ல இருந்து எனக்கு ஈஸியா அவங்களோட ரெடி பண்ணி கொள்ள இயலும். இப்ப ஈவினிங் தான் வரப்போறேன்றவங்களுக்காக நான் மார்னிங்ல இருந்து வெயிட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. அப்ப அந்த வழிமுறைகளை கையாளல உங்களுக்கு புக்கிங் மிஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகள் குறைவு. அதே டைம்ல நான் உங்களுக்கு இன்னொரு விஷயம் சொல்லணும், இதுகளுக்குள்ளேயே நிறைய ஸ்கேம்ஸ் நடக்கிறது. இப்ப கொஞ்ச நாளா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் ஒரு ஸ்கேம் நடக்குது அப்படின்னு சொன்னா உங்களுக்கு ஒரு புக்கிங் வேற ஈவன் நான் நினைக்கிறேன் இருக்கணும், நிலையை கொண்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. ரிமூவ் ஆயிட்டேன்னு நினைக்கிறேன். எங்களுக்கு ஒரு புக்கிங் வந்திருந்த இப்ப ஒரு 3-4 தடவை இப்படி நடந்தது. புக்கிங் வேற வந்துட்டு ஒரு பெரிய லார்ஜ் புக்கிங்கா இருக்கும், ஒரு 1 வீக்குக்கு புக் பண்ணியிருப்பாங்க. அவங்கள்ட்ட இருந்து உடனடியாக அவங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும், ப்ளீஸ் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்க, உங்களோட இந்த புக்கிங் தொடர்பாக கொஞ்சம் உங்களோட கதைக்கணும்னு சொல்லி. அப்ப நாங்க உடனே கண்டெக்ட் பண்ணோம்னா அவங்க ஒரு வாட்ஸ்அப் நம்பர் ஒன்று தருவீனா, இந்த வாட்ஸ்அப் நம்பர் கூட ஒரு கதைப்பா தன்னை புக்கிங் சம்பந்தமானு சொல்லி. அப்ப நாங்கள் உடனே இது பண்ணோன்னே ஓகே, இந்த பார்த்துட்டு இருந்தீங்களா, இந்த புக்கிங் பாருங்க, ப்ளீஸ் யூ கேன் ரைட் வாட்ஸ்அப்புக்கு நம்பர் இருக்கு. இப்போ நான் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் போட்டோன்னே அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடணும் அப்படின்னு சொன்னா தங்களோட இந்த புக்கிங்குரிய சார்ஜஸ் தங்களோட போஸ், அதாவது தாங்க வேலை செய்யற இடத்துல இருந்து செலுத்தணும். ஸோ உங்களுக்கு நான் ஒரு லிங்க் அனுப்புறேன், அதனூடாக நீங்க செலுத்தி கொள்ளலாம், உங்களோட காசை நீங்க ரிசீவ் பண்ணி கொள்ளலாம்னு சொல்லி. அந்த லிங்க் போனீங்கன்னா மணிகிராம் இல்ல ஏதாவது ஒரு இந்த மணி ட்ரான்ஸ்ஃபர் பண்ற ஆப்ண்ட லிங்கா இருக்கும். அந்த லிங்க்ல உங்களோட புக்கிங் உரிய சார்ஜஸ் இருக்கும். நீங்க அதை கிளிக் பண்ணி உங்களோட கார்டுன்ற டீடைல்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களோட அக்கௌண்ட்ல இருந்து அந்த காசு கட் ஆயிடும். இப்படி ஒரு ஸ்கேம் ரெகுலரா நடக்குது. இப்ப இதுல உங்களுக்கு ஒரு சிக்கலும் வரும் என்னன்னு சொன்னா, இவங்க உங்கள்ட்ட ஒரு 1 வீக்க புக்கிங்ல புக் பண்ணி விட்டுருவாங்க, இவங்க வரவும் மாட்டாங்க, ஃபேக்கா செய்வாங்க. ஃபேக்ல உங்களுக்கு வேஸ்ட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் எல்லாம் நீங்க கையாளக்கூடிய மாதிரி தெரிஞ்சு கையாளணும்.
இப்ப உங்களுக்கு இப்படியான ஒரு என்ன சொல்ற ஒரு சஸ்பீஷியஸா ஒரு விஷயம் வருதுன்னா உடனடியாக அது தெரிஞ்ச யார்ட்டயா கேட்டீங்கன்னாலே இது உடனடியாக சொல்லி தருவாங்க. சொல்லி தந்தா நீங்க அவங்களோட இது சொல்லிட்டு நீங்க புக்கிங் கேன்சல் பண்ண சொல்லிட்டோ நீங்க booking.com-க்கு கம்ப்ளைண்ட் பண்ணி விடலாம். கம்ப்ளைண்ட் பண்ணி விட அவங்க அந்த புக்கிங்கை கேன்சல் பண்ணி விடுவாங்க. இந்த ஸ்கேம் புக்கிங் நிறைய வந்துருக்கு. நாங்கள் சாரி சொல்லுங்க. ஆமாம், சொல்லுங்க சொல்லுங்க. வந்திருக்கு. நாங்கள் இமெயில் தான் கூடுதல் போட்டுருக்காங்க. இமெயில் போயிட்டு வாரங்கள இதுல மிட் நைட் 12 o'clock அப்புறம் வந்திருக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது அடிக்கடி துன்பமா இருக்கு. அடிக்கடி போட்டு கொண்டிருப்பாங்க புக்கிங். நீங்க அதை பிளாக் பண்றதுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நாங்க பிளாக் லிஸ்ட் பண்ணிடலாம். இல்லைங்களா? அப்படி அடிக்கடி ஷேர் ஆகல நாங்க பிளாக் லிஸ்ட் பண்ணலாம். நீங்க கம்ப்ளைண்ட் கொடுக்க அவங்களோட அக்கௌண்ட பிளாக் பண்ணும். ஆனா அவங்க திருப்பி அக்கௌண்ட் திறப்பினும். ஈவன் சில நேரங்கள்ல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா இப்படி செய்த ஒரு ஆளே திரும்ப உங்களுக்கு இன்னொரு இதுல இருந்து புக் பண்ணிட்டு உங்களோட ஹோட்டலுக்கே வந்திருப்பினும். சில நேரத்துல நீங்க அவங்கள்ட்ட கொடுத்த டீட்டெயில்ஸ்களை கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னு சொன்னா சம்டைம்ல ஒரு எண்ணம் வரும், அதே ஆள் தான் வேற பேர்ல இப்ப வந்திருக்காங்க, முதல் கொடுத்தது ஒரு ஃபேக் நேம் என்ற மாதிரி ஒரு ஐடியா வரும் உங்களுக்கு. அடுத்த ரெண்டாவது நீங்க இதுல இன்னொரு விஷயம் செய்யலாம். நீங்க புக் பண்ணிக்கலையே உங்க கிரெடிட் கார்டு டீடைல் கொடுக்கணும்ன்ற மாதிரி உங்களோட ஆப்ஷன்ஸை சேஞ்ச் பண்ணி விடலாம். சேஞ்ச் பண்ணி விட்டா உங்களுக்கு ஒரு சின்ன ரிஸ்க் இருக்கு, சின்ன கஷ்டம் இருக்குன்னு சொன்னா சில நேரத்துல கெஸ்ட் புக் அப்படி புக் பண்றதை விரும்ப மாட்டாங்க. சில அந்த ரிஃபண்டபிள் இஷ்யூஸ் அதுகளுக்காக இது பண்ண மாட்டாங்க. மற்றபடி நீங்க அப்படி உங்களுக்கு ஒரே அப்படி வருதுன்னா நீங்க அந்த ஆப்ஷனுக்கு மாத்தி விடுறது கொஞ்ச நாளைக்காவது மாத்தி வைக்கிங்கன்னா உங்களுக்கு சேஃபா இருக்கும். இல்லாட்டி booking.com ரிக்வெஸ்ட் பண்ணலாம். கேன்சல் பண்ணா எங்களுக்கு சார்ஜ் பண்ணி காசு தரணும் சொல்லி. இல்ல அவங்களும் அதை கன்ஃபார்ம் பண்ணலாம். அதுதானே அவங்கள்ட்ட நாங்க ஒண்டே அவங்களுக்கு இந்த ஸ்கேம் தெரியும். பொதுவா நான் 3-4 தடவை மெயில் போட்டேன்னா ரெஸ்பான்சல் வாரது. அவங்க அந்த எப்படி வாட்ஸ்அப் நம்பர்ல அவங்க அதாவது தேர்ட் பார்ட்டி பிளாட்ஃபார்ம்ல டைரக்டா அவங்க ரிக்வெஸ்ட் பண்ணிக்கல அவங்களுக்கு அது அந்த ஸ்கேம்ன்றது பதிவடுது. இப்ப இந்த மெசேஜஸ் அவங்க ஒப்சர்வ் பண்ணுவாங்க தானே, அவங்களோட சிஸ்டம் ஒப்சர்வ் பண்ணிக்கல அது ஸ்கேம் விளங்குது. இன்னொன்று கடைசியா விஷயத்துல அவங்க நாங்க அவங்கள கண்டாக்ட் பண்ணி கதைக்க துறங்கணும்னு அவங்க டிரெக்டாவே எங்களோட வெப்சைட்டோ எங்களோட ஃபேஸ்புக்கோ பார்த்துட்டு எங்களை நேரா கண்டாக்ட் பண்ணி எங்களோட பாகியம் பண்ண பொழுக்கிட்டா அது நல்ல பிராக்டிஸ். நாங்க நேரா அவங்க booking.com நாங்க இடையில நல்ல ஒரு கேள்வி. என்னன்னு சொன்னா இப்ப கிட்டடியில நான் நிறைய தடவை பார்த்துட்டு நிறைய கெஸ்ட் அப்படித்தான் செய்யறாங்க. அதாவது ஈவன் சில கெஸ்ட் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா booking.com புக் பண்றாங்க. புக் பண்ணிட்டு அவங்க எங்களோட கண்டெக்ட் பண்றாங்க. கண்டெக்ட் பண்ணிட்டு புக்கிங்கை கேன்சல் பண்றாங்க. ஏர்லியாவே புக் பண்ணா கேன்சல் பண்ணா அவங்களுக்கு 0 சார்ஜஸ், ஒரு பிரச்சனையுமே போகாது. அதுக்கு பிறகு இப்ப உதாரணத்துக்கு எனக்கு ஒரு கெஸ்ட் எக்ஸ்ன்றவர் புக் பண்றார், 1 டேக்கு புக் பண்றார். புக் பண்ணிட்டு அவர் இந்த கண்டெக்ட் நம்பர் எடுத்துட்டு புக்கிங்கை கேன்சல் பண்ணிட்டு என்னோட கதைக்கிற 5 நாள் நான் நிக்க போறேன், என்ன ரேட்டுக்கு எங்களுக்கு ரூம் தருவீங்க என்று சொல்லி கதை கேட்கல. நான் அவங்களோட பாகைன் பண்ணி ஒரு ரேட்டுக்கு கொடுக்கக்கூடிய மாதிரியான ஆப்ஷன்ஸ் வருகுது. அதே மாதிரி மற்ற பக்கத்துல பார்த்தோம்னா ரெண்டாவது ஆப்ஷன் ஒன்றும் வருகுது. இப்ப உங்களோட ப்ராப்பர்ட்டியை அவங்க booking.com பார்த்துட்டு அதுக்கு பிறகு கூகுள்ல போய் அதை சர்ச் பண்றாங்க. சர்ச் பண்ணா கூகுள்ல உங்களோட ப்ராப்பர்ட்டின்ற கண்டெக்ட் நம்பர்ஸ் எல்லா டீடைல்ஸும் எடுக்கக்கூடியதா இருக்கும். அதை எடுத்துட்டு அவங்க அதுக்கு பிறகு உங்களோட கண்டெக்ட் பண்ணி இத நீங்க என்ன ரேட்டுக்கு தாரீங்க என்ன மாதிரின்றதை கதைச்சு அவங்க உங்களுக்கு booking.com வராமலே வராங்க. எங்களுக்கும் இதுல பெனிஃபிட் இருக்குது. என்னடா கமிஷன் கட் ஆகாது, அப்படி இது பண்ணிக்கல உங்களுக்கு கமிஷன் போகாது, லோ கமிஷன்லயே ப்ராசஸ் பண்ணி கொள்ளக்கூடியதா இருக்கும். சேம் டைம்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய ரிஸ்க் என்னன்னு சொன்னா கெஸ்ட நீங்க வராம விடக்கூடியதோ இல்லாட்டி கெஸ்டால எதுவும் இஷ்யூஸ் வரைக்கும் உங்களால கையாளுறதுக்கு உங்களுக்கு ஒரு சேஃப்டி பிளாட்ஃபார்ம் இருக்காது. அது ஒரு சிக்கல். மற்றபடி பரவாயில்ல, அது சம்டைம்ஸ் பெனிஃபிட்டா தான் இருக்கும் கூடுதலான நேரங்கள்ல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க ஒரு $10 புக்கிங் கொண்டு கொடுக்குறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு 10 நாளைக்கு அவங்க புக் பண்ணாலும் அதுல போற அந்த கமிஷன் பேமெண்ட்டை விட அவங்க நேரடியா வரைக்கும் உங்களுக்கு கமிஷன் குறையும் தானே, கமிஷன் போகாதுல்லோ. ஓகே, நாங்கள் கிட்டத்தட்ட 1 hour நெருங்கிட்டோம். மிச்சாக்களும் எதுவும் கேள்விகள் இருந்தா கேட்கலாம். இல்ல நானுதான் கடைசி சப்போஸ் நாங்கள் அப்படி நாங்கள் அடிக்கடி செய்தோம் booking.com எங்களை ஏதாவது பிளாக் பண்ணி இல்ல எங்களை பிளாக் லிஸ்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கும். இல்ல எங்களை பிளாக் லிஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது கெஸ்ட் தானே அந்த புக்கிங்கை கேன்சல் பண்ற. எங்களோட சைட்ல இருந்து நாங்க போடுற மெசேஜஸை கவனமா பார்த்துக்கொள்ளணும். அவரை கேன்சல் பண்ணுங்கன்னு நாங்க ரிக்வெஸ்ட் பண்ணக்கூடாது. அதுல இது பண்ணீங்கன்னா சரி. மேட்ட என்னன்னு சொன்னா இப்ப கணக்க பாத்தீங்கன்னா கெஸ்ட் அப்படித்தான் விரும்புறாங்க. சில இடங்கள்ல பாத்தீங்கன்னு சொன்னா booking.com இப்ப உதாரணத்துக்கு அவங்க $10 booking.com வர்றத
நேரடியா கழிச்சு $9 வரைக்கும் அவைகளுக்கு லாபம் என்று யோசிக்கிறீங்க. அதாவது நார்மலா புக்கிங் டாட் எவ்வளவு மார்ஜின் வரைக்கும் நாங்க பார்கெயின் பண்ணலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப 15% இப்ப எடுத்து கொண்டிருந்தோம். இப்ப 1 இயருக்கு முன்னா பேருந்து 12% கொண்டாங்க. அப்ப இன்னும் குறைக்கலாமா நாங்க அவங்களோட? இது உங்களோட கமிஷனுங்க? போமோ எனக்கு தெரியல அதை பற்றி. கமிஷன் நார்மலா அவங்களோட சார்ஜஸ் என்னது வரது? சார்ஜஸ் பெர்சன்டேஜ் தானே, கமிஷன் தானே. அது உங்களுக்கு ஒவ்வொரு மந்த் எண்ட்லயும் உங்களுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி வேணும், எவ்வளவு கமிஷன் கழிச்சிருக்காங்கன்றது. அதை நீங்க இப்ப புக்கிங் டாட் காம் பொறுத்தவரை நீங்க ஃபினான்ஸ் ஒர்க்ஸை எக்ஸ்டர்னலா செய்தீங்கன்னா நீங்க டைரக்டா காசை நீங்க தான் பே பண்ண வேண்டி வரும். அது அவங்க கழிச்சு கொள்ள மாட்டாங்க. அப்படி செய்யக்கலாம் உங்களுக்கு கொஞ்சம் அதுல நெகோசியேஷன்ஸ் இருக்குது. நார்மலா எவ்வளவு மற்றவர்கிட்ட சார்ஜ் பண்றது? இந்த மார்க்கெட்ல ஒவ்வொரு தக்க மாதிரி ஒரு மாதிரி சார்ஜ் பண்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. அதான் நான் கேட்டேன். எனக்கு அது வடிவா டீட்டெயிலா தெரியல, அவங்க செக் பண்ணி பார்க்கணும். தேங்க்யூ. எந்த சைட்ல இவ்வளவுதான். ஓகே, வேற யாரும் எதுவும் கேள்விகள் இருந்தா? ஓகே, கேள்விகள் இல்லைன்னா நாங்கள் இதை முடிவுக்கு கொண்டு வருவோம்னு நம்புறேன். எங்களோட திசை குழுமம் ஊடாக உங்களுக்கு வேறு எதுவும் கேள்விகள் சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்க பர்சனலாகவும் கதைச்சு கொள்ளலாம். நாங்கள் இந்த விஷயங்களை அவங்களோட பிசினஸ்கள் சார்ந்து ப்ரமோட் பண்ணி தர்றதுக்குரிய வேலைகள் தளவமைப்புன்ற ஒரு நோக்கத்துக்குள்ள இருக்குது. அப்ப நாங்க செய்ய தர முடியும். உங்களோட இதற்குரிய அட்வைசஸ் நாங்க ஃப்ரீயாவே உங்களுக்கு செய்யலாம். அப்படியான எண்ணங்கள் இருந்தா தொடர்பு கொள்ளுங்க. நன்றி. இந்த நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுவோம். ஓமண்ணா. என்னங்க, என்ன கேட்டீங்க? எந்த நம்பர்ல உங்களை கான்டாக்ட் பண்ணலாம்? நான் இந்த நம்பரை போட்டு விடுறேன், நீங்க அதை விட தளம் நம்பர் கூட கான்டாக்ட் பண்ணலாம். நீங்க இதை மெயின்டைன் பண்ணி கொடுக்குறோம். நீங்க இந்த மாதிரி மார்க்கெட்டிங் உங்களோட தளத்துல இதுக்குன்ற ஒரு யூனிட்டுக்குள்ளால நாங்க மெயின்டைன் பண்ணியும் தரலாம். உங்களுக்கு நாங்கள் ஃபுல்லாவே நாங்களே மெயின்டெனன்ஸ் எடுத்து தர்றேன்டா கூட செய்து தர்றேங்க. ஏன்னா பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா இப்ப கணக்கு பேர்ட்ட புக்கிங் டாட் காம் இருக்குது, புக்கிங் டாட் காம் அப்படியான பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு. அதை ரெகுலரா அவங்களால ரன் பண்ண முடிகிறது இல்ல. இந்த ஐடி நாலேஜ்ல இருக்கக்கூடிய குறைபாடு, அது மாதிரி இதுல இருக்கக்கூடிய ஸ்ட்ராட்டஜிஸ் தெரியாத தன்மையால முடிகிறது இல்லை. அப்படியான விஷயங்கள் நான் ஹெல்ப் பண்ணி தரலாம். அதுக்கு சார்ஜஸ் உண்டு. அவங்க பெர்சன்டேஜ் மாதிரி எவ்வளவு இதுல ஒரு கமிஷன் பேமெண்ட் உண்டு, 2%, 3% இந்த மாதிரி தான் வரும். உங்களோட வெப்சைட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்றீங்களோ? அது ஐடி யூனிட் ஒன்றுகளால செய்து தர வேலை. முடிஞ்சா அதே மாதிரி ஷேர் பண்ணா இல்லை உங்களோட காய்ச்சா போதும்னா பெட்டர். ஓகே, நீங்க பர்சனலா கண்டெக்ட் பண்ணுங்க, நான் தொடர்புபடுத்தி விடுறேன் அவரோட. தேங்க்யூ. உங்களை மீட் பண்ணிருக்கேன் நினைக்கிறேன் இந்த மாண்ட கேம்பஸ் இருக்காண்டி. ஓகே ஓகே, நாம இருக்கு. ஓகே, நான் அதான் இங்கேயோ கேட்ட குரல் மாதிரி இருக்குன்னு யோசிக்கிறேன். இப்ப நான் வந்துட்டேன். அவருக்கு மேனேஜ்மெண்ட் ஜெஃப்னா கிடைச்சது. தேங்க்யூ வெரி மச். இந்த டைம்ல ஒரு டாபிக் சொல்றேன். பட் வெரி மச் தேங்க்ஸ். ஏனென்றால் நாங்கள் எதிர்பார்க்காத மாதிரி அவருக்கு நல்ல ஒரு இடம் கிடைச்சது. ஓகே, நன்றி. சரி, ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். ஓகே, முடிப்போமா அண்ணா? ஆமா. இன்றைய திசை வாராந்த அமர்வில் கலந்து கொண்ட அனைவருக்கும் எமது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வளவாள டாக்டர் கயக்ரீவன் அண்ணா அவர்களுக்கும் தளம் அமைப்பின் சார்பில் மிகுந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அத்தோடு திசை என்பது இணைய வழியில் தளம் அமைப்பினால் ஒவ்வொரு வாராந்த சனிக்கிழமை இரவு 8 மணிக்கு தொழில்நுட்பம் சார்ந்த தலைப்புகளில் மேற்கொண்டு வருகின்ற இலவச அமர்வு. இந்த வாரம் சுற்றுலாத்துறை சார் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தொடர்பில் கற்றது போல ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தலைப்பில் அமர்வுகள் தொடர்ச்சியாக இடம்பெறுகின்றது. எனவே எல்லோரும் சனிக்கிழமைகளில் இந்த அமர்வுகளில் கலந்து கொண்டு பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் இந்த தகவல்களை உங்களின் நண்பர்கள், தெரிந்தவர்கள், தேவை உடையவர்களுக்கு கொண்டு சேருங்கள் எனவும் கேட்டுக்கொள்கின்றோம். பங்குபற்றினர்கள் இன்றைய அமர்வு சார்ந்து உங்களின் அறிவையும் பார்வையும் மேலும் மேம்படுத்தியிருக்க வேண்டும் என்று நம்புகிறோம். பங்கேற்பாளர்கள் அனைவரும் தொடர்ச்சியாக திசை பயிற்சி தொடரில் இணைந்து பயன்பெறுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேலும் அடுத்த வார அமர்வு தொடர்பான தகவல்கள் வழக்கம் போல் அறிவிக்கப்படும். மீளவும் இன்றைய அமர்வில் இணைந்து கொண்ட அனைவருக்கும் நன்றிகள். இத்துடன் அமர்வு நிறைவு பெறுகின்றது. நன்றி.